பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆமேன். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுத்து இந்த சுருக்க காலை ஆராதனையை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கும்படியாய் கடவுளிடத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுக்கலாம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் கடவுளுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியும் கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 8வது கீர்த்தனை, தெய்வ அன்பின் வெள்ளமே, திரு அருள் தோற்றமே, மெய் மனதானந்தமே என்கிற கீர்த்தனையை நாம் பாடி கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம்.
தேவனோ மறுமையோ பூமியோ மகிமையோ வரும் காலமோ வேறு சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிடித்திடுமோ தெய்வன்பை வேறு சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிடித்திடுமோ தெய்வன்பை தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே செய்யடின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிப்பணிந்தே செய்யடின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிப்பணிந்தே. பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நம்மை நாமே ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுக்க கர்த்தரிடத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைப்போம். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நம்மை நாமே இந்த கொடிய நாட்களிலே நினைத்தவர்களாய் ஆண்டவர் நம் மீது பாராட்டி இருக்கிற மகா பெரிய கிருபையை நினைத்து நன்றி செலுத்தி ஒருவேளை பாத்திரவான்களாக நாம் இல்லாது இருக்கிற பட்சத்திலே நம்முடைய பாவங்களை ஆண்டவருக்கு முன்பாக மறைக்காமல் அறிக்கை செய்வோம். ஆயக்காரனுடைய ஜெபத்தை 3 முறை அனைவரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, பாவியாகிய என் மீது கிருபையாயிரும். ஆண்டவரே, பாவியாகிய என் மீது கிருபையாயிரும். ஆண்டவரே, பாவியாகிய என் மீது கிருபையாய் இரும். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நம்முடைய பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் சமாதானத்தையும் நிறைவாய் தந்தருள்வாராக. ஆமேன். வேத பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போம். வாசிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. பெந்தகோஸ்தம் என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிறைப்பெற்று, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவரை பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்களை பேச கேட்கிறோமே, இதெப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபத்தாமியா யூதயா கப்பத்தோகியா பொந்து ஆசியா பிரிவாகிய பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேன பட்டணத்தை சுற்றியிருக்கிற லிபியாவின் திசைகளிலும் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும்
யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேக்கத்தாரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் பிரமித்து சந்தோஷப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நான் மறுபடியுமாக இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறதிலே இந்த காணொளி மூலமாக உங்களோடு கூட இந்த சுருக்க ஆராதனையிலே கலந்து கொள்ள, கர்த்தருடைய வசனங்களை ஒரு சில குறிப்புகளோடு பகிர்ந்து கொள்ள கடவுள் கொடுத்த இந்த பெரிய பாக்கியத்தை நினைத்து ஆண்டவருக்கு முதலாவதாக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஒளி பரப்புகின்ற செய்தியை என்னோடு கூட சேர்ந்து உதவியாய் இருக்கின்ற என் அன்பு சகோதரர்கள் திருவாளர் ராஜ்குமாரன், திருவாளர் ஆல்வின் அண்ட் திருவாளர் பிரவீன் அவர்களுக்கு நான் மறுபடியுமாக ஒரு விசை நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த வாரத்திலே பரிசுத்த ஆவிக்காக காத்திருத்தல் என்கிற ஒரு தலைப்பிலே நாம் சிந்தித்தோம். ஒரு சில தொழில்நுட்ப இடையூறுகள் காரணமாக ஒளிபரப்ப முடியவில்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். வெயிட்டிங் அப்பான் த ஹோலி ஸ்பிரிட் என்கிற தலைப்பிலே நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். இந்த வாரத்திலே வாரும் தூய ஆவியானவரே எம்மை புதுப்பியும், வாரும் தூய ஆவியானவரே எம்மை புதுப்பியும், கம் ஹோலி ஸ்பிரிட் ரினியூ அஸ் என்கிற இந்த தலைப்பிலே இன்றைக்கு சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பெரிய திருச்சபையாகிய தென்னிந்திய திருச்சபை மூலமாக ஏறக்குறைய கடந்த வாரத்தினுடைய தியானமும் இந்த வாரத்திற்கான இந்த நாளின் தியானமும் தொடர்புடையதாக, ஒன்றோடு ஒன்று இணைந்துள்ளதாக, ஒன்றை ஒன்று பின் சென்று நம்மை ஆயத்தப்படுத்துவதாக, நம்மை வலுப்படுத்துவதாக, நமக்குள் ஒரு சாரத்தை ஊற்றிக்கொண்டே இருப்பதாக இருக்கிறதை என்னால் உணர முடிகிறது. அதை உங்களாலேயும் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். சாமுவேல் பெக்கெட் என்கிற ஒரு நாடக ஆசிரியர் வெயிட்டிங் ஃபார் காடட் என்கிற ஒரு நாடகத்தை இயற்றி அதை அவ்வப்பொழுது மேடைகளிலே நடிக்க செய்தார். அந்த நாட்களிலே எக்ஸிஸ்டென்ஷியலிசம் என்று சொல்லப்படுகின்ற இருத்தல் கொள்கை, அன்றைய நாளிலே வாழ்வதற்கான தகவ அமைப்புகளை உரித்தாக்கிக் கொள்ளுதல், இந்த நாளிலே நான் இப்படி வாழ வேண்டும், எனக்கு இந்த உரிமை, இந்த நிலைமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும், இதை நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த கருத்து கொள்கையிலே வாழ்ந்த காலங்களிலே இந்த நாடகத்தை கிறிஸ்தவ விவிலியத்தின் மையத்தோடு அல்லது இன்றைக்கு நாம் சிந்திக்கவிருக்கின்ற தலைப்பை ஒன்றியது போல அந்த நாடக ஆசிரியர் சாமுவேல் பெக்கெட் அவர்கள் எழுதி அதை நடிக்க செய்தார். அனைவராலும் இந்த நாடகம் வரவேற்கப்பட்டது. என்ன, தினம்தோறும் 2 கதாநாயகர்கள் 2 மரங்களுக்கு கீழே வந்து நிற்பார்கள். யாரோ ஒரு விருந்தாளியை அவர்கள் பார்ப்பதற்கு அங்கே வந்திருக்கிறார்கள். இதற்கு முன்பதாக அந்த விருந்தாளியை அவர்கள் பார்த்ததில்லை. இப்பொழுது பார்ப்போமா மாட்டோமா என்கிற அந்த உறுதியும் அவர்களுக்கு இல்லை. ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையிலே அல்லது பற்று உறுதியிலே அவர்கள் தினந்தோறும் அந்த மரத்தண்டை வந்து நின்று வனாந்தரத்தை, வானத்தை நோக்கி பார்ப்பார்கள். காட்சியின் முடிவிலே ஒரு மெசஞ்சர், ஒரு செய்தியாளர் வருவார். செய்தியாளர் வந்து, நீங்கள் எதிர்பார்க்கின்ற விருந்தாளி வருவார்
நீங்கள் எதிர்பார்க்கின்ற விருந்தாளி வருவார். ஸ்கிரீன் மூடப்படும், கதாநாயகர்கள் போய்விடுவார்கள். மறுநாள் இதே மாதிரி, அடுத்த நாள் இதே மாதிரி, இப்படி தொடர்ந்து இந்த காட்சிகள், இதுதான் நாடகமே. இந்த நாடகத்திலே நடந்து கொண்டிருக்கும். வருவார் நீங்கள் எதிர்பார்க்கிற விருந்தாளி. எல்லாருமே சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவத்தின் உண்மை பிரதிபலிப்பை மையப்படுத்தி இந்த ஆசிரியர், இந்த நாடக ஆசிரியர் இந்த நாடகத்தை அரங்கேற்றி இருப்பது, அவருக்குள்ளாக இருந்த தொலைநோக்கை அவர் அங்கே நாடகத்தின் மூலமாக மக்களுக்கு அவர் தெளிவுபட செய்தார் என்பதை அக்காலங்களிலே கிரிட்டிசிசம் செய்து பேசப்பட்டது என்று நான் படித்திருக்கிறேன். இன்றைக்கு சிந்திக்கவிருக்கின்ற தலைப்பிற்கு ஆதாரமாக 4 வேத பகுதிகளை நாம் வாசிக்க தெரிந்து கொண்டிருக்கிறோம். நேரத்தை கருதி நாம் ஒன்றை மாத்திரம் வாசித்தோம். நீங்கள் தயவு செய்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வீடுகளிலே சென்று நீங்கள் வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 37வது அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் முடியவும், 104வது சங்கீதமும், வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 1 முதல் 12 வசனம் வரையும், பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் முடியவும் நீங்கள் வீடுகளுக்கு சென்று வாசித்து, இப்பொழுது நாம் சிந்திக்கவிருக்கின்ற தலைப்பை நீங்கள் தொடர்பு படுத்தி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அது நன்றாக விளங்கும் என்று நான் நம்புகிறேன். பழைய ஏற்பாட்டு புத்தகமாகிய எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசி, நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த 37வது அதிகாரம் கிறிஸ்துவ வரலாற்றின் மையத்தை, ஆண்டவருடைய எதிர்காலத்தை, அதாவது ஆண்டவருடைய அந்த முப்பரி நூல், அந்த முப்பரிமாணத்தை, திரித்துவத்தை விளங்க பண்ணுகின்ற, ஒருவேளை இன்றைக்கு நம்பிக்கை இல்லாதபடிக்கு துண்டிக்கப்பட்டு கடை வீதிகளிலே விரட்டப்பட்டு வேறு வழி இல்லை என்று ஒருவேளை இருக்கின்ற சூழ்நிலையிலே தவித்துக் கொண்டிருக்கின்ற நமக்கும் இந்த பகுதி மிக தெளிவாக ஆறுதலாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இங்கே குறிப்பிட்டிருக்கின்ற பகுதி எருசலேம், மன்னிக்கவும், 37வது அதிகாரம் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கின்ற பகுதி இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த பகுதியை குறிக்கின்றது. எலும்புகள் இஸ்ரவேல் மக்களுடைய குடும்பத்தை குறிக்கிறது. அப்படி என்றால் அதற்கு பிறகு வருகின்ற தீர்க்க தரிசன உரை, எலும்புகளை நோக்கி உயிர்ப்பித்தல் தீர்க்க தரிசன உரையை உரைக்க சொல்லுகின்ற அந்த நிகழ்வு, வாழ்வு அற்று, உயிர் அற்று, விடியல் அற்று, எந்த விதமான சலனமும் இல்லாதபடிக்கு பல்வேறு இடங்களிலே சிதறி போயிருக்கின்ற இந்த எலும்புகள் மீண்டுமாக அவைகளுடைய சொந்த எலும்புகளோடு ஒன்றாக சேருமா? ஒரு பெரிய சந்தேகத்திற்குரிய ஒரு கேள்வி. அதை ஊர்ஜிதப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியை, ஒரு தரிசனத்தை இந்த இடத்திலே நாம் மிக தெளிவாக காண முடிகின்றது. அப்படி என்றால் இஸ்ரவேல் குடும்பத்தார் பிரிக்கப்பட்டார்கள், தள்ளப்பட்டார்கள், அவர்கள் புறம்பாக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு வாழ்வு இல்லை, அவர்களுக்கு விதி மாண்டு போனது, மீள்வதற்கு வழி இல்லை என்கிற அந்த நிலையில் இருந்தவர்களுக்கு உயிர் உண்டு, வாழ்வு உண்டு, மீட்பு உண்டு, தரிசனம் உண்டு, வாழ்வின் மறுபக்கம் உங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்கிற அந்த நிலைமையை யோசிக்க செய்கின்ற அல்லது யதார்த்தமாக காண செய்கின்ற அந்த பகுதியை நீங்கள் தயவு செய்து வீடுகளுக்கு சென்று வாசித்து பாருங்கள். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். என்ன ஒரு அழகான கேள்வி. அதற்கு தீர்க்கதரிசி ஆகிய எசேக்கியேல் ஐயா அவர்கள் மூலமாக பதில் தெரியும். எப்படி பதில் சொல்வது? முடியும் என்று சொன்னால் வேறு மாதிரி ஆகிவிடும், முடியாது என்று சொன்னால் தெரியவில்லை. ஆகவே அவர் அழகாக சொல்கின்றார், அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். ஹல்லேலூயா. தேவரீர், ஆண்டவர், நம்மை படைத்தவர், நம்மை அழைத்தவர், நம்மை முன்குறித்தவர், நம்மை அனுப்பினவர், நம்முடைய வாழ்வை அறிவார். நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் ஆண்டவர் அறிவார். இதை மையமாக வைத்துதான் இன்றைக்கு நாம் சிந்திக்கவிருக்கிறோம். ஒருவேளை வாழ்வின்
அத்தியாயத்தை இழந்து போன இன்றைய சூழல் மிக பொருத்தமாக இந்த நாளிலே இதை சிந்திக்க தென்னிந்திய திருச்சபை, நம்முடைய ஆதி திருச்சபை நம்மை அழைக்கிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒருவேளை முதலாவது இந்த கொரோனா தாக்கத்தின் அலை வீசப்பட்ட பொழுது ஒருவேளை நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய திருச்சபையை சார்ந்தவர்கள், நம்முடைய பணித்தளத்திலே நம்மோடு பணியாற்றினவர்கள், நம்முடைய உறவினர்கள் இப்படி ஒருவேளை அந்த எண்ணிக்கையில் இல்லாதிருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல, அது மாற்றப்பட்டிருக்கிறது. நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய இரத்த கலப்புகள், நம்மோடு கூட பணி செய்கின்றவர்களுடைய உறவின் மக்கள், நம்முடைய திருச்சபை மக்கள், இப்படி நாம் வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். எலும்புகளாக புதைக்குழிக்குள் புதைக்கப்படுகின்ற நிகழ்வு. ஆனாலும் இந்த வியாகுலமான நேரத்திலே, இந்த விடியலை நோக்கி, இந்த பயமான, இந்த அச்சுறுத்தப்படுத்துகின்ற இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை நோக்கி கூப்பிடுகின்றார். காத்திருக்கின்ற பொழுது வாரும். இந்த பிரசன்ட் கான்டெக்ஸ்டோடு நாம் இதை ஒப்பிட்டு பார்த்து பேசுகின்ற பொழுது, இன்றைய சூழலிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்க கேட்ட பகுதியை நாம் இன்றைக்கு நம்முடைய சூழலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, விடியல் உண்டு, நம்பிக்கையில் காத்திருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை சந்திப்பார், நமக்கு புத்துயிர் கொடுப்பார், நமக்கு விடியலை தருவார், மாற்றத்தை தருவார். புதிய மாற்றத்தை கொடுக்கின்ற ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட ஜீவித்து உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை முதலாவது நாம் நம்ப வேண்டும், இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாசத்தின் நங்கூரம் ஆகிய இதை நாம் மறந்து போகக்கூடாது என்பதை நாம் சிந்திக்க இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிக்க கேட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே மிக தெளிவாக 2வது வசனம் முதல் 4வது வசனம் வரை நாம் பார்க்கின்ற பொழுது, பலத்த காற்று அடிக்கின்ற முழக்கம் போல வானத்திலிருந்து வீடு முழுவதும் அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் அமர்ந்தது. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே அவர்கள் பேசினார்கள், வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள், அவரோடு கூட பயணித்தவர்கள், அவருடைய மரணத்திற்கு பிறகு அவர்கள் பயந்தபடி இருந்தார்கள். விடியலை தேடி வாழ்வில் இருந்த அனைத்து நம்பிக்கையின் ஓரங்களையும் விளிம்புகளையும் அற்றவர்களாய், இழந்தவர்களாய், நம்பிக்கையற்று இருந்த பொழுது அவர்களுக்கு மீண்டும் உயிர்ப்பை கொடுத்தது, மீட்பை கொடுத்தது, நம்பிக்கையை கொடுத்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர்கள் பயந்திருந்த இடங்களில், எந்த நகரத்திற்கு போவதற்கு பயந்திருந்தார்களோ, எந்த இடத்திற்கு சென்று அவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி காட்டுவதற்கு பயந்திருந்தார்களோ அங்கே அவர்கள் செல்லுகின்றார்கள். எருசலேமுக்கு செல்லுகின்றார்கள். அங்கே இருந்த மதத்தலைவர்களை பார்த்து, நீங்கள் எங்களுடைய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தீர்கள் என்று தெளிவுபட அவர்கள் முன்பே தைரியமாக பேசுகின்றார்கள். ஹல்லேலூயா. இந்த தைரியம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? இந்த கிரிட் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? இந்த தைரியம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அவர் சொன்னார், நான் இப்பொழுது போகிறேன். வாசிக்க கேட்ட யோவான் நற்செய்தி நூல் 16வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் போகவில்லை என்றால் உங்களை தேற்றுவதற்கு ஒருவர் வர முடியாதே, ஆகையால் நான் போக வேண்டும். தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி உங்களை வந்து தேற்றப் போகிறார், உங்களை ஆற்றுப்படுத்த போகிறார், உங்களை அக்கறைக்கு அழைத்து செல்ல போகிறார். உங்களுடைய இருளான வாழ்க்கைக்கு பதில் கிடைக்க போகிறது. ஒளியில் நீங்கள் நடக்கப் போகின்றீர்கள். விடியலுக்குள்ளாக நீங்கள் மகிழ்ச்சியாக ஒன்றாக தேவனை துதிக்கப் போகிறீர்கள் என்று நம்பிக்கையை ஆண்டவராகிய கிறிஸ்து அங்கே கொடுக்கின்றார். இந்த சீஷர்கள், ஆண்டவருக்கு பின்பாக இருந்தவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்கள், சீர்குலைக்கப்பட்டவர்கள், நொறுங்கி போனவர்கள். ஆனால் இந்த நாளிலே அவர்கள் கூடி இருக்கின்ற பொழுது உமிழ்கின்ற பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். They were filled with fiery spirit என்று நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின் அந்நிய பாஷைகளிலே பேசினார்கள். கொரிந்து திருச்சபை பற்றி உங்களுக்கு தெரியும். கொரிந்து பட்டணம் மிகப்பெரிய ஒரு நாகரிக பட்டணம் என்று சொல்லுவார்கள்.
அநேக கலாச்சாரங்களை உருவாக்கிய பட்டணம். பன்முக சமுதாயத்தை சார்ந்த அநேக மக்கள், பல்வேறு கலாச்சாரத்தினர், பல்வேறு பிரிவினர், பல்வேறு நாகரிகத்தினர், பல்வேறு வகையான மொழிகளை பேசுகிறவர்கள், பாஷைகளை பேசுகிறவர்கள் என்று பல்வேறு தரத்தவர்கள் அங்கே ஒன்று சேர்ந்திருந்தார்கள். என் அன்பு சகோதரர்களே, இந்த குறிப்பிட்ட சம்பவம் நடக்கின்ற அன்றைக்கும் அதே விதமாக வாசிக்க கேட்ட புத்தகத்திலே குறிக்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள், பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்தவர்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்கின்ற அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே பேசினார்கள். அது அவர்களுக்கு புரிந்தது. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பொழுது, இந்த பிளவுண்ட நாவுகளினாலே, அக்னி நாவுகளினாலே அவர்கள் நிரப்பப்பட்ட பொழுது அவர்கள் மீண்டுமாக ஒன்றாக்கப்பட்டார்கள். சோ இந்த பரிசுத்த ஆவி என்பது it was the main process, it was the main basis for reunion of the followers. இந்த ஐக்கியத்தை இழந்து போனவர்கள், இந்த ஒற்றுமையை இழந்து போனவர்கள், பிரிக்கப்பட்டிருந்தவர்கள், தள்ளப்பட்டவர்கள், வெவ்வேறு இடங்களுக்கு துரத்தப்பட்டவர்கள் இன்றைக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஒன்றாக இணைக்கப்பட்டார்கள். அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் அதைத்தான் பார்த்தோம். பரிசுத்த ஆவியை, எலும்புகளை நோக்கி பரிசுத்த ஆவியை ஊது. உயிரற்ற எலும்புகள் மீது பேசுகின்ற ஒரு காரியம். ஏவிதத்திலே இன்றைக்கும் உயிரற்ற நிலையிலே இருக்கின்ற நம்மை, நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய திருச்சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் என்னை அழையுங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு விடியல் உண்டு, உங்களுக்கு மாற்றம் உண்டு, உங்களுக்கு புத்துயிர் உண்டு, உங்களுக்கு புதிய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறார். அந்நிய பாஷைகள் அனைவருக்கும் பொதுவான ஒரு தகவல் தொடர்பு சாதனமாக மாற்றப்பட்டது. The strange language was the common media. யோசித்து பாருங்க, என்ன யாரு ஒவ்வொரு பாஷையும், ஆங்கிலத்தில் பேசுவது தமிழில் பேசுகிறவர்களுக்கு, தமிழ் பாஷையை சொந்தமாக்கிறவர்களுக்கு புரிந்தது. வெவ்வேறு பாஷைகளில் பேசுகின்றவர்கள் அந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட பொழுது என்ன பேசுகின்றார்கள் என்கிற அந்த ஜென்ம பாஷையை அவர்களாலே புரிந்து கொள்ள முடிந்தது என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவி வாரும். பரிசுத்த ஆவியே எம்மை மாற்றும், எம்மை உருவாக்கும், எமக்கு புத்துயிர் கொடும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே இன்றைக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து கேட்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை சந்திக்க, பரிசுத்த ஆவியின் தேற்றரவாளனை நம்ம இடத்திலே அனுப்ப ஆண்டவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இன்றைய சூழ்நிலை என்ன? ஒருவேளை அநேக திருச்சபைகளிலே இதை குறித்து நாம் விவாதிக்க வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியை குறித்து பல்வேறு விதத்திலே, பல்வேறு மல்டிபிள் ஆஸ்பெக்டிலே இன்றைக்கு பேசப்படுகிறதை, உணரப்படுகிறதை, அதை வைத்து அநேக பிரிவுகள் பிரிக்கப்பட்டு பல்வேறு விதமான தேவையற்ற காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளிலே கூட அது விவாதிக்கப்படுகிறதை நாம் காண்கிறோம். அது பெரிதல்ல. When you have the Holy Spirit, you must be capable enough to be the identified person to unite your fellow brothers. பரிசுத்த ஆவி உலகத்தில் இருக்கின்ற பொழுது ஒருவேளை அதை பகட்டுக்காக நீ பேசுவதோ, அல்லது எனக்கு தான் இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காகவோ அல்ல. உன்னை சார்ந்தவர்களை ஒருமுகப்படுத்த, உன்னை சார்ந்தவர்களுக்கு ஆண்டவரை தரிசனமாக்கி கொடுக்க, உன்னை சார்ந்திருக்கின்ற தேவையில் உள்ளவர்களுக்கு ஆண்டவரை அறிமுகப்படுத்தி அவர்களுடைய தேவைகளை சந்திக்க, அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர, அவர்களுக்கு புத்துயிரினுடைய நம்பிக்கையை கொண்டு வர உனக்கு அந்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அந்த தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து மிக தெளிவாக, ஜாக்கிரதையாக இந்த நாட்களிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நகர்த்தி செல்ல இன்றைக்கு அழைக்கப்படுகின்றோம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்திலே மிக தெளிவாக சொல்கின்றார், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். என்ன அழகா சொல்லார் பாருங்க. ஒரு பெரிய தாளந்து உள்ளதா இருக்கலாம், மனுஷர் பாஷைகள் யாராலும் பேச முடியாத அநேக பாஷைகள் எனக்கு தெரிந்திருக்கலாம், தூதர் பாஷைகளினால் பேசலாம், அந்நிய பாஷைகளினால் பேசலாம். ஆனால் எனக்குள்ளாக அன்பு இராவிட்டால், எனக்குள்ளாக ஐக்கியம் இராவிட்டால், எனக்குள்ளாக நேசம் இராவிட்டால், எனக்குள்ளாக கரிசனை, அக்கறை, எனக்குள்ளாக விட்டுக் கொடுக்கின்ற தன்மை, எனக்குள்ளாக பரிதபிக்கின்ற தன்மை இல்லாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக
கொரிந்து திருச்சபைக்கு பேசுகின்ற. ஆகவே இன்றைய காலகட்டத்திலே இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முனைகின்ற நாம் அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், எதற்காக பயன்படுத்த வேண்டும், எப்படியாய் அதை பரிணாமப்படுத்த வேண்டும், எப்படி அதை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த காலத்திலே பார்க்கின்ற பொழுது ஆதி திருச்சபைகளே, நம்முடைய தென்னிந்திய திருச்சபை ஆதி தொடக்க காலத்திலே ஐரோப்பிய நாட்டிலிருந்து வந்த மிஷனரிமார்கள் இந்த வேத புத்தகத்தை தமிழிலே ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நாம் யோசிக்க இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். மிஷனரிகள் தங்களுடைய சௌகரியமான வாழ்க்கைகளை எல்லாம் துறந்து அசௌகரியங்களின் மத்தியிலே ஆண்டவருக்காக காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்று இன்றைக்கு நம்முடைய பேராயங்களிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபையிலே அநேக ஆரம்ப பாடசாலைகள், சுகாதார நிலையங்கள், மருத்துவமனைகள், திருச்சபைகள், சர்ச்சஸ் இப்படி அவர்கள் செய்தார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள் ஒருவேளை பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொண்டேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அதை பிரஸ்தாபப்படுத்தாதபடிக்கு அதை பெற்றுக்கொண்டதன் நோக்கத்தை, அதை பெற்றுக்கொண்டதனுடைய அதிகாரத்தை, அதன் மூலமாக தங்களுக்கு கிடைத்த அந்த பயனை மற்றவர்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள செய்தார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. எப்படி சொன்னார்கள்? பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதினாலே. உயிரோடு எழுந்திருந்த இயேசு கிறிஸ்து அவர்களை சந்தித்து அவர்களை அதிகாரத்திற்கு உட்படுத்தப்பட்டு அனுப்பினதினாலே அந்த தைரியத்திலே, அந்த வைராக்கியத்திலே, அந்த கிரிட்டிலே அவர்கள் சொன்னார்கள், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. இயேசு கிறிஸ்து என்று சொல்லவில்லை, மீட்பர் மேசியா என்று சொல்லவில்லை, நசரேனாகிய நம்மோடு வாழ்ந்து நம்மோட பயணித்து நம்மோட உண்டு நமக்கு விடியலை உண்டு பண்ண, நமக்கு புத்துயிர் கொடுக்க, சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொன்ன அந்த தைரியம், அந்த மனப்பக்குவம் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அருமை திருச்சபை மக்களே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நம்மை நாமே ஆண்டவர் முன்பதாக அர்ப்பணம் செய்யலாம். வாரும் தூய ஆவியானவரே, எம்மை மாற்றும், எம்மை புதுப்பித்துக் கொள்ளும், எம்மை புத்துயிர் பெற்றுக் கொள்கின்ற ஜாதியாக, வம்சத்தாராக மாற்றும். நான் உம்மிலே விசுவாசித்திருக்கிறேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்பதை ஏற்றுக்கொள்கின்றேன். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய திருச்சபையையும் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். மாற்றும் ஐயா, புத்துயிர் கொடும் ஐயா, எம்மை மாற்றும் ஐயா என்று நாம் ஆண்டவரிடத்திலே நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கலாம். ஆண்டவர் தாமே தம்முடைய திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவருடைய செய்தியை கேட்டு நாம் நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய பற்றுறுதியை மீண்டும் ஒரு விசை உறுதிப்படுத்திக் கொள்ளுவோம். அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற அப்போஸ்தலர்கள் விசுவாச பிரமாணத்தை ஒன்று சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் ஆகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் மீண்டுமாக கிறிஸ்தவ புத்தெழுச்சி பாடல்களிலே 348வது பாடல், நல்லாவி ஊற்றும் தேவா நற்கவி நற்கனி நான் தர நித்தம் துதிப்பாட என்கிற புத்தெழுச்சி பாடலை ஒன்று சேர்ந்து பாடுவோம்.
விந்தை செய்வில் நாவியா நல்லாவி ஊற்றும் தேவா. மெத்த சுத்தன் நானே சுத்தாவி கொண்டென்னையே மெத்த சுத்தன் நானே சுத்தாவி கொண்டென்னையே சித்தம் வைத்தென்றும் சுத்தம் செய்வீரே சித்தம் வைத்தென்றும் சுத்தம் செய்வீரே சத்திய பரிசுத்தனே நல்லாவி ஊற்றும் தேவா. ஆவியின் கனி ஒன்பதும் மேவி நான் தந்திடவும் ஆவியின் கனி ஒன்பதும் மேவி நான் தந்திடவும் ஜீவியமெல்லாம் புவி மீதிலே ஜீவியம் எல்லாம் புவி மீதிலே சுவிசேஷ பணியாற்றவும் நல்லாவி ஊற்றும் தேவா. பாவம் செய்யாதிருக்க பாரில் சாட்சி பகர பாவம் செய்யாதிருக்க பாரில் சாட்சி பகர பார்மீட்க வந்த பரமனையே பார்மீட்க வந்த பரமனையே பாரோர்க்கு எடுத்துரைக்க நல்லாவி ஊற்றும் தேவா. நற்கனி நான் பெற நித்தம் தூதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா. நல்லாவி ஊற்றும் தேவா. நல்லாவி ஊற்றும் தேவா. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளின் இந்த சுருக்க ஆராதனை செய்தி நம்மையும் நம்முடைய திருச்சபையையும் நம்மை சுற்றி இருக்கின்ற நம்முடைய உறவின் மக்களையும் சமூகத்தரையும் தேற்ற புத்துயிர் கொடுக்க மறுவாழ்வின் நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்த நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அதற்கு அடையாளமாக இருக்க நல்ல ஆவி ஊற்றும் தேவா என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வேன் என்று வாக்கருள் இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளை தருளும். எங்கள் பரமபிதாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடே வேண்டிக் கொள்கிறோம் பரலோகத்தின் பிதாவே, ஆமேன். அனைவருமாக சேர்ந்து ஸ்தோத்திர ஜெபத்தை சொல்லுவோம்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் நீங்கா சமாதானமும் விசேஷமாக இந்த தொற்று நாட்களிலே நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் உறவினர்களோடும் நம்மை சுற்றி இருக்கின்ற அநேக மக்களோடும் கர்த்தர் திரும்ப வருமளவட்டும் நீங்காதிருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே புறப்பட்டு போவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன், ஆமேன்.